Welcome students. Civics பாடத்திட்டத்தில் யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, now the first question or the first major question group, choose the correct answer. இதில் வந்து 10 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். India consists of dash number of states and dash number of union territories. And the choice given is A 27 9, B 29 7, C 28 7 and D 28 9. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம் பாடத்தில். அப்போ டி சாய்ஸ் வந்து சரியான விடையாகும். இந்தியா இஸ் known as A continent, B subcontinent, C island and D none of this. இந்தியா வந்து ஒரு உபகண்டம் அல்லது துணைக்கண்டம் என்று பார்த்தோம். அப்போ சப்கான்டினென்ட் என்பது சரியான விடை. ஸோ பி இஸ் தி ஆன்சர். மௌசின் ராம், த லேண்ட் ஆஃப் த ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா சாய்ஸஸ் ஆர் மணிப்பூர், சிக்கிம், நாகாலாந்து அண்ட் மேகாலயா. ஸோ இந்தியாவில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய அந்த இடம் வந்து மேகாலயா மாநிலத்தில் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ மேகாலயா என்பதே சரியான விடை. ஸோ ஆன்சர் இஸ் டி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலிஜன் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா? பல்வேறு மதங்கள் வந்து நம்ம மத கொள்கைகள் மத நம்பிக்கையை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஏ சிக்கிசம், பி இஸ்லாம், சி ஜொராஸ்ட்ரியானிசம் அண்ட் டி கன்ஃபியூசியானிசம். ஸோ இதில் வந்து கன்ஃபியூசியானிசம் என்பது இந்தியாவில் கடைபிடிக்கப்படாத ஒரு மத நம்பிக்கையாகும். ஆக டி என்பது சரியான விடை. ரெகக்னைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இந்தியா ஆஸ் பர் 8th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 22 மொழிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவை 22 என்பதனால் சி என்பது சரியான விடை. ஓணம் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் எந்த மாநிலத்தில் ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கேரளா, பி தமிழ்நாடு, சி பஞ்சாப் அண்ட் டி கர்நாடகா. ஸோ கேரளா என்பது சரியான விடை. மோகினியாட்டம் இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? ஏ கேரளா, பி தமிழ்நாடு, சி மணிப்பூர் அண்ட் டி கர்நாடகா. ஸோ கேரளா என்பது சரியான விடை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, எ புக் வாஸ் ரிட்டன் பாய். டிஸ்கவரி என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து ஏ ராஜாஜி, பி விஓசி, சி நேதாஜி, டி ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு நமது நாட்டின் முதல் பிரதமர், அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினார்னு பார்த்தோம். ஆக டி என்பது சரியான விடை. த ஃப்ரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வாஸ் காயின்ட் பை ஹூம்? ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், மகாத்மா காந்தி, ராஜாஜி. ஸோ ஜவஹர்லால் நேரு தான் இந்த பதத்தை, அதாவது பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமை என்ற ஒரு பதத்தை வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் அவருடைய புத்தகத்தில் எழுதினார் என்பதை பார்த்தோம். ஸோ ஜவஹர்லால் நேரு ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 10. V.A. Smith called India as Great Democracy, B. Unique Land of Diversities, C. Ethnological Museum, D. Secular Nation. அவர் வந்து இந்தியா வந்து செக்குலர் எத்தனாலஜிக்கல் மியூசியம் என்று குறிப்பிட்டு சொன்னார் என்பதை நம்ம பார்த்தோம். ஆக சி என்பது சி எத்தனாலஜிக்கல் மியூசியம் என்பதே சரியான விடையாகும். ஓகே, now coming to question number 2, fill in the blanks. Geographical features and climatic conditions determine the economic activities of a religion. Okay, is Jaisalmer, the land of lowest rainfall, is located in which state? It is located in Rajasthan. Tamil was declared as classical language in the year, which year it was declared as classical language? The Tamil language was declared as a classical language in the year 2004. அதுதான் முதலாக அறிவிக்கப்பட்ட அந்த தொன்மையான மொழி அல்லது பாரம்பரிய மொழி என்பதை நாம் பார்த்தோம். பிஹு ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஹு ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுகிறது. Now coming to match the following. Question number 3. இடது பக்கம் வந்து நீக்ராய்ட்ஸ், கோஸ்டல் ஏரியாஸ், ஜொராஸ்ட்ரியானிசம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ரிலிஜியன், இந்தியா, ஃபிஷரி அண்ட் இந்தியன் ரேஸ். ஸோ இதை பார்த்தாவே நீங்கள் இந்த பாடத்திலேருந்து இதை ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும் என்பதை நம்ம பார்க்கலாம். நீக்ராய்ட்ஸ் வந்து இது ஒன் ஆஃப் த இந்தியன் ரேசஸ். கோஸ்டல் ஏரியாஸ் வந்து ஃபிஷரி இஸ் தி ஆக்குபேஷன் ஆஃப் பீப்புள் இன் கோஸ்டல் ஏரியாஸ். Zoroastrianism is one of the religions followed in India. And unity in diversity, the best example is India.
ஸோ இது மாதிரி நான் அப்படியே வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 4. Define diversity. Diversity is defined as a state of a range of people or things being different from each other. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த ஸ்லைட் ஷோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதிலிருந்து விடையை வந்து நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ diversity is defined as a state of range of people or things being different from each other. What are types of diversity? Landforms and lifestyle diversity, social diversity, religious diversity, linguistic diversity, and cultural diversity are the types of diversity. And இதை வந்து நம்ம இந்த பாடத்தில் தெளிவாக பார்த்தோம். 5 வகையான diversity இருக்கு. Why is India called a subcontinent? India has a vast land area with the various physical features such as mountains, plateaus, plains, deserts, rivers, and seas, and various types of weather patterns that are found in a continent. அதாவது ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விதமான அனைத்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்டு வெதர் பேட்டர்ன்ஸ். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்றது வந்து இருக்கக்கூடிய அங்கே நில அமைப்பு மற்றும் வெதர் பேட்டர்ன்ஸுங்கிறது அங்கே நிலவக்கூடிய தட்பவெப்பநிலை. இது வந்து பல்வேறு வகையில் இந்தியாவில் பரவி இருக்கின்ற காரணத்தினால இதை வந்து ஒரு சப்கான்டினென்ட் என்று அல்லது துணைக்கண்டம் என்று நாம் சொல்கின்றோம். ரைட் த நேம்ஸ் ஆஃப் 3 மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா. இது அனைவருக்கும் தெரியக்கூடிய விடை தான். தீபாவளி, ரம்ஜான் அண்ட் கிறிஸ்மஸ். ஸோ தீபாவளி ஹிந்துக்கள் கொண்டாடுறாங்களா, ரம்ஜான் வந்து இஸ்லாம் கடைபிடிக்கக்கூடிய மக்கள் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். 5. List out some of the classical dances of India. ஸோ இது ஏற்கனவே பாடத்திட்டத்தில் வளர்க்கப்பட்டிருக்கு. பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஒடிசி, கதகளி, கதக் ஆர் சம் ஆஃப் தி கிளாசிக்கல் டான்சஸ் ஆஃப் இந்தியா என்பதை பார்க்குறோம். நம்ம கொஸ்டின் நம்பர் 6. Why is India called the land of unity in diversity? அதாவது பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமை கொண்ட நாடா ஏன் நம்ம இந்தியாவை பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, டைவர்சிட்டி இஸ் விசிபிள் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப் லைக் ரிலிஜியன், லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. Yet people of the country are united by the spirit of nationalism and patriotism which bring them together. That is why India is called the land of unity in diversity. அநேகமாக இது உங்களுக்கு எளிதாக புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். Now, question number 5. Answer the following in detail. Explain linguistic diversity and cultural diversity. People in India speak different languages depending on where they live. Census of India done in the year 2001 reveals that India has 122 major languages and 1,599 other languages. They are grouped in one of the 4 major Indian language families such as Indo-Aryan, Dravidian, Austro-Asiatic and Sino-Tibetan. So Indian Constitution recognizes 22 languages as official languages. So therefore, the variations that are seen in the customs and practices of people, the language they spoke, the dress code, food habits, social habits, dance and music, art and architecture, festivals they celebrate in different parts of India, explains the rich cultural diversity of the country. Therefore, students, இந்த ஃபர்ஸ்ட் பேரால வந்து லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அல்லது மதம் சார்ந்த லாங்குவேஜ் சார்ந்த அதாவது மொழி சார்ந்த பன்முகத்தன்மையை பற்றியும், 2வது பேரால வந்து கலாச்சாரம் சார்ந்த பன்முகத்தன்மையையும் நம்ம விளக்கி சொல்லியிருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 2. India is a land of diversity, yet we are all united. Explain. In India, people who come from different backgrounds differ in their ways of life, belong to different cultures, speak different languages, worship in different ways, celebrate their festivals. Thus, India is a country of diversity. Diversity in human race found in India is such that V.A. Smith called India as an ethnological museum. ஸோ இந்த பேரால வந்து நம்ம வந்து டைவர்சிட்டியை விளக்கி சொல்கிறோம். பட் வி லிவ் டுகெதர் இன் ஹார்மனி அண்ட் ஆர் பவுண்ட் பை த ஃபீலிங் ஆஃப் nationalism and patriotism. Indian national flag and national anthem are symbols of nationalism, whereas celebration of Independence Day, Republic Day
and Gandhi Jayanti every year keep the spirit of patriotism within us. The first Prime Minister of our country termed this country as unity in diversity. Now coming to the next question, that is question number 6, refer to projects and activities. Occupation of the people depends on landform of a place. Give some examples. அதாவது மனிதருடைய வாழ்க்கை நடைமுறை வந்து அவர்கள் எந்த பகுதியில் வாழ்கிறார்கள் என்பதை பொறுத்து அமைந்திருக்கிறது என்பதற்கு சில உதாரணங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த லேண்ட் ஃபார்ம்ஸ் பீப்புள் அண்டர்டேக் டிஃப்ரெண்ட் economic activities and occupation. For example, people living in the plains thrive on agriculture, while people in the coastal areas take to fishing for their livelihood. In mountainous regions, rearing of animals is undertaken. In hilly landscapes, people cultivate coffee and tea crops. Okay. Now question number 2, read about a state of your choice and make an album to show the culture and tradition of people who live in that state. ஸோ இதில் வந்து நான் தமிழ்நாடை உதாரணமாக எடுத்து சில படங்களை வந்து உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த முதல் படம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் வந்து என்ன விதமான உடுப்புகளை அல்லது உடைகளை உடுத்துகின்றார்கள் என்பதை விளக்கக்கூடிய படம். அவர்கள் சென்று தரிசிக்கக்கூடிய அந்த கடவுள்கள் அமைந்திருக்கக்கூடிய கோயில்களை காட்டக்கூடிய ஒரு உதாரண படம் வந்து டெம்பிள் ஆஃப் வர்ஷிப், தட் இஸ் தஞ்சை பெரிய கோயிலை காட்டியிருக்கோம். தென் அவர்கள் வந்து ஆண்டுதோறும் சிறப்பாக விமரிசையாக கொண்டாடக்கூடிய திருவிழாக்களை பற்றி பேசும்போது பொங்கல் ஃபெஸ்டிவல் இஸ் அ டாமினன்ட் ஃபெஸ்டிவல் ஃபார் தமிழியன்ஸ் இன் தமிழ்நாடு. பொங்கல் இஸ் அ ஃபேவரட் ஃபுட் ஃபார் தி தமிழ்ஸ். அவங்க குஷின் அல்லது உணவு பழக்கத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் அதிகமாக பொங்கலை உணவக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். ஸோ ஃபோக் டான்ஸ் இங்கு நிகழக்கூடிய கிராமிய நடனங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிராமப்புறங்களில் நடக்கும் அனைத்து திருவிழாக்களையும் இதை பார்த்துக்கலாம் நீங்கள். கரகாட்டம் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபோக் டான்சஸ். இந்த பிக்சர் வந்து கரகாட்டத்தை காட்டுது. கடைசி பிக்சரில் வந்து பரதநாட்டியம் என்பது கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. பரதநாட்டியம் என்பது இங்கு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நடனம் என்பதை விளக்கக்கூடிய படம். ஆக தமிழ்நாட்டில் என்ன விதமான பன்முகத்தன்மை இருக்குது என்பதை இந்த படத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேள்வி, கலெக்ட் த பிக்சர்ஸ் டு ஷோ தி ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை மற்றும் கட்டிட வரைகளை எப்படி என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு சில படங்களை வந்து இங்கு காட்ட சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அந்த விதத்தில் வந்து சில படங்களை நான் எடுத்து இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். முதல் படம் வந்து ஷோர் டெம்பிள் மகாபலிபுரத்தில் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர், அதாவது கட்டிட வரைகளை விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலும் வந்து இருக்கக்கூடிய கோபுரங்களுடன் காட்டப்பட்டு இருக்கிறது. நடுவில் காட்டிருக்கிறது வந்து பொற்றாமரை குளம். ஸோ இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது என்பதை விளக்கக்கூடிய படமாக இந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கின்றது. இந்த கோயில் கோபுரங்களில் பார்த்தீங்கன்னா மாற்றார் சுண்ணாம்பு கலவையை வச்சு அவங்க வந்து பல சிலைகளை வடித்திருப்பார்கள். அவ்வாறான வடிக்கப்பட்ட சிலை வந்து ஒரு கோபுரத்தில் எப்படி பெயிண்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த படத்தில் பார்க்குறோம். நாலாவது வந்து கற்களில் பல விதமான வடிவங்களை வடிவமைத்திருக்கிறார்கள். செதுக்கி, கற்களை செதுக்கி, ஸ்கல்ப்சர் என்று சொல்கிறோமே, அந்த படத்தை காட்டக்கூடிய அந்த ஸ்டோன் ஸ்கல்ப்சர் அல்லது கல்லினால் செதுக்கப்பட்ட சிலை பற்றி காட்டக்கூடிய இந்த படம் இது. அடுத்து வந்து கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் இருக்கு இல்லையா, அந்த ரூஃப் சீலிங்குடைய மேல் பகுதியில் வந்து பலவிதமான வண்ணக்கலவைகளால் படங்களை வரைந்திருப்பார்கள். அது பெரும்பாலான பூ டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மரல் பெயிண்டிங்ஸ் என்றதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த மரல் பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு கோயில் அன்னதான அந்த இதில் மேற்கூரை பகுதியில் அமைந்திருப்பதை இந்த படம் விளக்குகிறது. ஆக இந்த 5 படங்கள் மூலமாக நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் என்ன என்பதை பார்த்தோம். அந்த அடுத்து வந்து கேள்வி நம்பர் 7, ஹார்ட்ஸ். லிஸ்ட் அவுட் தி வேரியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட்டட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். தமிழ்நாட்டில் பொங்கல், ஓணம் இன் கேரளா, மகர சங்கராந்தி, அதாவது பொங்கலை ஒட்டியே நம்ம வந்து கொண்டாடக்கூடிய பார்க்குறோம் ஆந்திர பிரதேசில் மகர சங்கராந்தி. தென் தசரா இன் கர்நாடகா, துர்கா பூஜா இன் வெஸ்ட் பெங்கால், பிஹு இன் அசாம், தீபாவளி ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஹோலி நார்தர்ன் இந்தியா. ஹோலி இஸ் வெரி particularly popular in northern India, whereas Deepavali is celebrated all over India. So this is the list of festivals that are celebrated in different parts of India. Now
coming to life skill, which is the last question of the session, is life skill. The question is suggest measures to bring unity in your school. ஸோ இது வந்து இந்த பாடத்தின் அடிப்படையில் நான் ஒரு சில கருத்துக்களை இந்த நேரத்தில் இங்கு குறிப்பிட வருகின்றேன். Students should be taught about the greatness of our country, lessons on its diverse landscape and its rich religious, linguistic, social and cultural diversity have to be imparted to them. ஸோ இந்த பன்முகத்தன்மையை வந்து மாணவர்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும். They have to be explained how people of India who are diverse in many ways are living together in harmony and are bound by the spirit of national unity and patriotism. அதாவது பன்முகத்தன்மை கொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவ்வாறு வாழக்கூடிய மக்கள் எவ்வாறு ஒருமித்த கருத்துடன் ஒரு சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதற்கு நமது நேஷனல் யூனிட்டி அண்ட் பேட்ரியாட்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதையும் பற்றி விளக்கிச் சொல்ல வேண்டும் ஆசிரியர்கள். Such value-based learning will bring unity among students in my school, though the students might come from different economic, social, cultural, religious or language background. இவ்வாறு பல்வேறு அடிப்படை வேறுபாடுகளுடன் கண்ட குடும்பங்களிலிருந்து வந்திருந்தாலும் இந்த மாணவர்கள்லாம் எப்படி ஒருமித்த கருத்துடன் பள்ளியில் பயின்று செல்ல வேண்டும் என்பதற்கு உண்டான அந்த வேல்யூ பேஸ்ட் லேர்னிங் வந்து ஆசிரியர்கள் தந்தால் மாணவர்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். Yes, students, I think we have seen enough about the exercises in this lesson. Hope that you understood all the questions and the related answers. So, welcome students to the Schoolless video channel, and if you like this channel, please give a like, and if you like this episode, share with your friends, and if you are not subscribed to the channel, subscribe the channel by clicking the button on the side. Thank you very much.